பரிசுத்தமுள்ளவருக்கு மகிமை உண்டாவதா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகள். நாம் தேவனுடைய குடும்பம், ஒரு தாய் வீட்டு பிள்ளைகள், பரலோகத்தின் பிள்ளைகள். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே ஆண்டவர் நமக்கு முடிவை வைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்வை துவக்கினவர் நம்முடைய வாழ்வுக்கு முடிவையும் முற்றுப்புள்ளியும் வைத்திருக்கிறார். அந்த முற்றுப்புள்ளி வருவதற்கு முன்பாக, அவருக்கு முன்பாக மன மகிழ்ச்சியோடும் இந்த சமுதாயத்திலே சந்தோஷமாகவும் வாழ நமக்கு தேவன் அனுக்கிரகம் பாராட்டுவாராக. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய வார்த்தையை நான் கேட்கிறவனாக மாத்திரமல்ல, அதை என் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறவனாக நான் மாறும் பொழுது கர்த்தர் என்னை அவருடைய பங்காளியாக, உடன்பிறப்பாக அவர் மாற்றுகிறார். பரிசுத்த வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. 3 பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம், மார்த்தாள், மரியாள், லாசர். இந்த 3 பேரும் தேவனுடைய பிள்ளைகள் தான். ஆனால் மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். மரியாள் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டாள். மரியாள் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டாள். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சாட்சி கொடுக்கும்போது மரியாளை குறித்து சொல்லுகிறார், தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். ஆனால் மார்த்தாளை குறித்து அவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படின்னு கேள்வியை கேட்கிறாரு மார்த்தாள். 2வது விஷயம் என்னன்னு பார்த்தாச்சுன்னா, மார்த்தாளால் லாசருவின் கல்லறை வரை செல்ல முடிந்தது. அங்கே மரியாள் இயேசு கிறிஸ்துடைய கல்லறைக்கு சென்று அவரை தரிசிக்க முடிந்தது. ஹல்லேலூயா. எத்தனை the difference between these two. 2 பேருக்கு இடையில இருக்கக்கூடிய விசுவாசத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆழம், அது நிமித்தம் கிடைக்கிற ஆசீர்வாதம். ஆண்டவர் மார்த்தாள்கிட்ட கேள்வி கேட்கிறார், மரியாளுக்கு பிளஸ் பண்றார். மரியாள் அழும்போது அவர் அழுறார். ஏன்னா தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை அவள் தெரிந்து கொண்டாள். ஆனா மார்த்தாள் கேள்வி கேட்கிறா இயேசு கிறிஸ்த. என்ன கேள்வி கேட்கிறான்னா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இந்த கஷ்டத்தை பார்த்து உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு கேட்கிறா. மத்தேயோ மார்க்கோ 10வது அதிகாரத்தில் கேட்கிறான். லூக்கா 10 நினைக்கிறேன், சாரி மத்தேயு 10 நினைக்கிறேன். பாருங்க, அநேக காரியங்களை குறித்து அவ கவலைப்பட்டு, நான் இப்படியெல்லாம் பலவித வேலைகளை செய்து கஷ்டப்படுறதை பார்த்து உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு இயேசு கிறிஸ்துட்ட கேட்கிறான். அப்போ மரியாளை குறித்து கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு மார்த்தாள் முயற்சிக்கிறான் இயேசு கிறிஸ்துட்ட. அவ இப்படி எல்லாம் இருக்கிறா, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன், அவ இப்படி எல்லாம் இருக்கிறா, அவ இப்படி எல்லாம் பண்றா, உங்களுக்கு கவலை இல்லையா அப்படின்னு இயேசு கிறிஸ்துட்ட அவன் கேள்வி கேட்கிறான். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மரியாதை குறித்து அவர் எதுவுமே சொல்லல. ஆனா மார்த்தாளுக்கு தான் ரிப்ளை பண்றாரு. என்ன பண்றாரு தெரியுமா? அழகான ஒரு வார்த்தை சொல்றாரு, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். ஆமா, அவ்வளவு தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை பாருங்க. அவ கம்ப்ளைண்ட் பண்ணான். மார்த்தா தன்னுடைய சிஸ்டரை குறித்து, தன்னுடைய சகோதரியை குறித்து கம்ப்ளைண்ட் பண்ணான். இயேசு கிறிஸ்து இஸ் நாட் அக்செப்டட் ஃபார் ஹர் கம்ப்ளைண்ட். அவளுடைய கம்ப்ளைண்ட் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. திருப்பி அடிக்கிறார் அவளுக்கு, மார்த்தாளுக்கு, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அவ்வளவு தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நல்ல பங்கு தான் நமக்கு தேவை. நம்ம அந்த நல்லா இல்லாத பங்கு குறித்து நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை குறித்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. எனக்கு தேவை நல்ல பங்கு. அந்த நல்ல பங்கு மட்டும்தான் நான் நினைக்கணும். அப்ப இன்றைக்கு பரிசுத்த தேவன் அவர் பாருங்க, யோபனுடைய வாழ்க்கை நம்ம எல்லாருக்குமே தெரியும். வாழ்க்கையில நிறைய இருளான சூழ்நிலைகள். இருளின் அதிகாரி யாரு? பிசாசு. அவன் தான் இருளின் அதிகாரி இல்லையா? அப்போ அந்த பிசாசானவன் இங்க யோபுவை சோதிச்சானா சோதிக்கலையா? சோதிச்சான் இல்லையா? ஆமா, நம்ம எல்லாரும் இதுக்கு முன்னாடி படிச்சிருக்கிறோம். 6 இக்கட்டுகள் 7வது பொல்லாப்பு. அதை நம்ம பார்த்தோம். 7வது பொல்லாப்பு அப்படிங்கிற தலைப்புல நம்ம யூடியூப்ல அதை அப்லோடு பண்ணியிருக்கிறோம். பாருங்க, இந்த யோபு ஒரு விட்னஸ் சொல்றாரு, ஒரு சாட்சி கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு? ஒரு சாட்சி. யோபு சொல்லக்கூடிய சாட்சி என்ன தெரியுமா? என் வாழ்க்கையில எத்தனையோ சேலஞ்சஸ் எனக்கு வந்துச்சு. இந்த சேலஞ்சஸ் எல்லாத்தையும், இந்த சோதனைகள் எல்லாத்தையும் நான் பீட் பண்ணிட்டேன், நான் மேற்கொண்டேன். என்ன பண்ணேன்?
மேற்கொண்டேன். இந்த சோதனைகளெல்லாம் தாண்டி வந்துட்டேன். கஷ்டத்துல தான் இருக்கான், ஆனா சொல்றான் எல்லா கஷ்டத்தையும் தாண்டி நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். ஏன், எப்படி நான் தாண்டினேன், அது காரணம் என்ன சொல்லக்கூடிய வார்த்தை யோபு 29:3. யோபு 29:3வது வசனம். அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அப்பொழுது அவர் தீபம் ரெண்டு கடையில வார்த்தை இருக்கா? அப்பொழுது அவர் தீபம் என் தலையின் மேல் பிரகாசித்தது. அவர் அருளின வெளிச்சத்தினால் இருளை கடந்து போனேன். என் வாழ்க்கையில இருள் இருந்தாலும் அந்த இருளை கடக்கக்கூடிய ஒரு வல்லமையை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். When his light shone upon my head and by his light I walked through darkness. நான் என்னால் இருளை கடக்க முடியும், என்னால் இருளை மேற்கொள்ள முடியும். ஏன்னா எனக்கு தேவன் அருளின வெளிச்சம் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள். நம்ம என்ன பிள்ளைகள்? நீங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள். இன்னைக்கு டைட்டில் வந்து அதான், வெளிச்சத்தின் பிள்ளை. நான் இருளின் பிள்ளை கிடையாது, நான் வெளிச்சத்தின் பிள்ளை. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். கீழே ஆழத்தில் இருள் இருந்தது. ஆண்டவர் அதனால பார்த்தாரு, முதல்ல இந்த இருள்ல இருந்து இருளை வெளிச்சமாக. அதனாலதான் முதல்ல எதை உண்டாக்கினார்? வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொல்லி முதலாவது அவர் வெளிச்சத்தை உண்டாக்கினார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒழுங்கின்மையை நீக்கும் வெளிச்சம், இருளை நீக்கும் வெளிச்சம், வெறுமையை நீக்கும் வெளிச்சம். நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாக காணப்பட வேண்டும். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். அதைத்தான் இங்க யோபு சொல்றாரு, அவர் அருளின வெளிச்சத்தினால் நான் இருளை கடந்து போனேன். நான் இருளை கடக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு வெளிச்சம் வேண்டும். எது வேணும்? அதுதான் தாவீது சங்கீத புத்தகம் 67வது அதிகாரம் 1-2 வசனங்கள். சங்கீதம் 67:1-2. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஹல்லேலூயா. நீங்க பூமியில தேவனுடைய வழி எனக்கு தெரியும், என் வழி இல்லை. மனுஷனுடைய வழிகள் அவன் பார்வைக்கு சரியாத்தான் இருக்கும், ஆனா கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையா இருக்காது. எனக்கு கடவுளுடைய வழி தெரிஞ்சாதான் நான் சரியான பாதையில் நடக்க முடியும். அதனால்தான் ஆண்டவர் சொல்றாரு, வழி இதுவே இதிலே நடவுங்கள். ஆண்டவர் எனக்கு வழி காட்டணும். அப்பா, எனக்கு நல்ல வழியை காட்டுங்கப்பா. அவர் காட்டக்கூடிய வழி மெய் வழி, பொய் வழி கிடையாது. இந்த வசனத்துல ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. பூமியில வழியை காண்பிக்கிறவர் யாரு? நம்முடைய தேவன். அவர் தான் வழிகாட்டுகிறவர். அவர் நமக்கு ஒரு நல்ல வழிகாட்டி. உண்மையா பொய்யா? ஒரு அருமையான சகோதரன் சாட்சி கொடுத்தார் இல்லையா? பேர் கூட மறந்து போச்சு. ராஜ்குமார், மிலிட்டரியில் இருக்கார் இல்லையா? ராஜ்குமார். அவர் என்ன சொன்னார்? வழிகாட்டினார். வழிகாட்டி. ஆமா, பாதை தெரியாம நான் ஓடிக்கிட்டே இருந்தேன். ஹாஸ்பிட்டலா ஒவ்வொரு இடமா, அங்க போனா இங்க ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க, அங்க போனா இங்க ஞானஸ்தானம் எடு, அங்க அது சரியில்லை, இதை பண்ணுகிறாங்க. ஒவ்வொரு இடமா போனேன், ஒவ்வொரு சர்ச்சா சுத்தினேன். ஆமா, அவர் சொன்னார் வழிகாட்டி, எங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக அப்படின்னு சாட்சி கொடுத்தார். யூடியூப்ல அது போட்டிருக்கான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நடக்க முடியாமல், கை கால்களை அசைக்க முடியாமல் படுக்கையில் இருந்த சகோதரன், அவர் கொடுத்த சாட்சி, வழிகாட்டி, கைடன்ஸ். கர்த்தருக்கு பிரியமானவர்களே,
இங்க நம்ம பார்க்கிறோம், எனக்கு வழியை சரியா காட்டுறது ஆண்டவர் தான். அந்த வழி எப்போ எனக்கு சரியா தெரியும்னா வெளிச்சம் இருந்தா தான் தெரியும், இல்லைன்னா தெரியுமா? தெரியாது. அதுதான் அந்த வசனம் சொல்லுகிறது. படிங்க மறுபடியும். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும், பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும், எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய ரட்சணியமும் பாருங்க, விளங்கும்படியாக. உம்முடைய வழியும் உம்முடைய ரட்சணியமும் விளங்கும்படி. எனக்கு உங்க வழி வேணும், உங்க ரட்சணியம் வேணும், விளங்கும்படி தேவரீர் எங்களுக்கு இறங்கி எனக்கு இறங்குங்கப்பா, எங்களை ஆசீர்வதித்து என்னை ஆசீர்வதிங்கப்பா. உம்முடைய முகத்தை, உங்க முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க என் பண்ணு. மேல பிரகாசிக்க பண்ணுங்க. உங்க முகத்தை எனக்கு காட்டுங்க, உங்க முகத்தை என் மேல பிரகாசிக்க பண்ணுங்க. உங்க முகத்தை என் மேல பிரகாசிக்க பண்ணும்போது என்னுடைய முகம் வெளிச்சமாகும், என்னுடைய பாதை வெளிச்சமாகும், நான் சரியான வழியில நடக்க ஆரம்பிப்பேன். அதைத்தான் இங்க சொல்றாரு தாவீது, உங்களுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணு. அவருடைய முகத்தை நம் மீது பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். யாத்திராகமம் 34:29. யாத்திராகமம் 34:29. மோசே சாட்சி பலகையில் இரண்டையும் தன் கையில் எடுத்துக்கொண்டு சீனாய் மலையிலிருந்து இறங்குகிற போது, சீனாய் மலையிலிருந்து இறங்கின போது தன்னோடு அவர் பேசினதினாலே தன் முகம் பிரகாசித்திருப்பதை அவன் அறியாதிருந்தான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, மோசே என்ன பண்ணா? ஒண்ணுமே இல்ல. 40 நாள் இரவும் பகலும் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவன் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். அது முக்கியம் இல்லை. விருப்பம் இருந்தா சாப்பிடு, விருப்பம் இல்லைன்னா சாப்பிடாத. உடம்பு சரியில்லைன்னா சாப்பிடு, உடம்பு நல்லா இருக்குன்னா சாப்பிடாத. உடம்பு நல்லா இருந்தா நீ ஃபாஸ்டிங் இரு, பிரச்சனை கிடையாது. அதை ஆண்டவர் கேட்கல. உன்னுடைய இருதயம் தேவனுக்கு உகந்த பலியாக. இன்னைக்கு நிறைய பேர் சிக்காயிட்டு இருப்பாங்க, டயபெட்டிக்ல இருப்பாங்க, வேற ஏதாச்சும் டிசீஸ்ல இருப்பாங்க, டைமுக்கு மாத்திரை போடணும், இல்லை நான் இருப்பேன் எதுவும் சாப்பிட மாட்டேன், அதுக்கப்புறம் அல்சருக்கு சேர்த்து மாத்திரை போடு, யார் வேண்டாம்னா. ஞானம் விவேகத்தை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். எனக்கு தெரிஞ்ச என் அன்பு சகோதரன், என் நண்பர், ஆமா, ஃபாஸ்டிங் ஃபுல்லாக இருப்பார். கடந்த வருஷம் டஃப்னு விழுந்து சிஎம்சியில் கொண்டு போட்டாங்க 1 வாரம். ஆமாம், 2 ட்ரிப் அட்மிட் ஆனார். சரீர பலவே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, ப்ராப்ளம் வயிற்றுல. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் விவேகம் உள்ளவர்களாக காணப்படும். தேவன் மனுஷன் முகத்தை பார்க்கிறார், ஆண்டவர் எதை பார்க்கிறாரு? இருதயத்தை தான் பார்க்கிறாரு. நீ உன் வாழ்க்கையில உன்னுடைய சிந்தை, உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே அவரை சார்ந்து இருக்கணும். இரவும் பகலும் மோசே தேவரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். அவருடைய வசனத்தை கேட்டுட்டு இருந்தான். அவர் என்ன பண்ணார்? பாட்டு பாடிட்டு இருந்தாரா? இதை நல்லா சமையல் ஆக்கி போட்டுட்டு இருந்தாரா? நோவா பேழைக்குள்ள இருந்த போது நல்ல சூப்பரா சுட பிரியாணி? ஒண்ணும் கிடையாது. மோசே இரவும் பகலும் தேவனுடைய சத்தத்தை அவருடைய காதுகள் கேட்டது. கர்த்தர் அவருடைய சாட்சி பிரமாணம், நியாய பிரமாணம், ஆசரிப்பு கூடாதக்கூடிய பிரமாணம், பூமியுடைய வாழ்க்கை முறையின் பிரமாணம் எல்லாத்தையும் அவனுக்கு கொடுக்கிறார். சீனாய் மலையில கொடுக்கிறார். அப்போ அவருடைய வார்த்தையை அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். அந்த வார்த்தை என்ன பண்ணிடுச்சு? 40 நாள் இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அந்த வார்த்தையை அவன் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டதுனால திருப்பி மலையிலிருந்து திருப்பி வரும்போது, மலையிலிருந்து அவனுக்கு தெரியல, அவனுக்கு சப்ஜெக்ட் என்னன்னு தெரியல. திருப்பி வரும்போது அவன் பாட்டு கேஷுவலா வந்துட்டு இருக்கான். ஆனா ஜனங்க தலையில முக்காடு பண்றாங்க. ஜனங்க என்ன பண்றாங்க? அவனை பார்க்க முடியல. ஏன்னா அவன் முகம் வெளிச்சமா இருக்கு. முகம் எப்படி இருக்குது? பிரகாசிப்பித்திருந்தது முகம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீ தேவனோடு நெருங்க 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 உன்னுடைய முகம் பிரகாசிப்பிக்கிற முகமாக, நீ வெளிச்சத்தின் மகனாக, வெளிச்சத்தின் பிள்ளையாக மாறுவாய். நீ உலகத்தோடு நெருங்க 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 நீ, நான் சொல்லல, இருளின் பிள்ளையாக மாறுவாய். நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகள். நாம் மோசையை போல தேவனோடு நெருங்குகிறவர்களாக காணப்படும். தேவன் பாருங்க, மோசை 80 வயசுல ஆண்டவர் பிடிக்கிறான். ஒரு மனுஷன் ஆண்டவரை நெருங்க 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 அவன் வாழ்க்கை எவ்வளவு ஸ்டடியா இருக்கு பாருங்க. 120 வயசு வரைக்கும் ஸ்டடி மோசே. லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு பாருங்க. 120 வயசு வரைக்கும் வெரி ஸ்ட்ராங் பர்சன் மோசே. நம்ம ஆண்டவரோடு நெருங்க நெருங்க கர்த்தர் அவருடைய பலத்தை தந்து நம்மை பிரகாசிக்க செய்கிறவர். அல்லேலூயா. எபேசியர் 5வது அதிகாரம் கடைசியாக, எபேசியர் 5 எடுத்துங்க. 3வது வசனத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை, மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி
பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் இங்க செய்யக்கூடாதுன்னு போட்டிருக்கா, பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படக்கூடாதுன்னு போட்டிருக்கா. சொல்ல வாயை திறந்து அதை பத்தி பேசக்கூட செய்யாது அப்படிங்கிறார் ஆண்டவர். ஏன்னா நீ பரிசுத்தவன். நீ யாரு? நீ பரிசுத்தவன். ஆண்டவர் சொல்றார், நீ பரிசுத்தம் இல்லாத காரியங்களை குறித்து பேசுறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது, பேசக்கூட செய்யாது அப்படிங்கிறார். அடுத்து 4வது வசனத்துல அவர் சொல்லுகிறார், அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வம்பு கிடுகிறது, சும்மாவே வம்பு கிடுகிறது. 2வது புத்தீனமான பேச்சு. என்ன பேச்சு? 3வதாக பரியாசம். 3 பேர் சேர்ந்து ஒருத்தரை பரியாசம் பண்றது, 2 பேர் சேர்ந்து ஒருத்தரை பரியாசம் பண்றது. உனக்கு தெரியுமா அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தகாதவைகள். எப்படிப்பட்டது அது? நீ ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளையா இருந்தாலும் சரி, நீ வேலைக்கு போற பையனா இருந்தாலும் சரி, உங்க ஆபீஸ்ல மற்றவங்களை குறித்து நீ கமாண்ட் பாஸ் பண்ணாத. புத்தீனமான பேச்சை பேசிடாத. உன் குடும்பத்திலையும் சரி, மற்றவங்களை குறித்து புத்தீனமான பேச்சை பேசிடாத, பரியாசம் பண்ணிடாத. நிறைய பேருக்கு அது ஒரு ஜாலி, என்டர்டைன்மெண்ட், சிரிப்பு வருது. அதில் அந்த சிரிப்புக்கு பின்னாடி பெரிய அழுக வரும். ஏன்னா தகாதவைகள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. சத்தியம் உள்ளவர், உண்மை உள்ளவர், அவருடைய வார்த்தை பொய் உரையாது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில வம்புகள் வேண்டாம், புத்தீனமான பேச்சுக்கள் வேண்டாம், பரியாச உதடுகள் நமக்கு வேண்டாம். ஸ்தோத்திரம் செய்தலே நம்முடைய வாழ்க்கையில எல்லாத்துலயும் ஸ்தோத்திரம் செய்வோம். நம்ம ஆண்டுடைய பிள்ளைகள். நீ தேவனால் அழைக்கப்பட்ட மகன், அழைக்கப்பட்ட மகள், நீ வெளிச்சத்தின் பிள்ளை. அப்படி யாராச்சும் உங்ககிட்ட டிஸ்கஷன் பண்ணியாச்சுன்னா நீ சொல்லிடு, சாரி, நான் வெளிச்சத்தின் பிள்ளை. நான் யாரு? வெளிச்சத்தின் பிள்ளை. வேதத்துல இப்படிப்பட்ட காரியங்களை பேசக்கூடாது. ஜெபம் பண்ணு, ஃபாஸ்டிங் போடு, முட்டி போடு, ஜெபம் பண்ணு, அவ்வளவுதான். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, அடுத்து 5வது வசனம் சொல்லுகிறது, விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய உல்லாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதிலிருந்து. பொருள் வேணும், பொருள் ஆசை இருக்கக்கூடாது. செல்போன் 10,000 ரூபாய்க்கு கிடைக்குது. இந்த போன் 10,000 ரூபா தான். 3 வருஷம் ஆயிடுச்சுதா? 3 வருஷம் ஆயிடுச்சு. அதில் தான் இப்போ ரெக்கார்டிங் போயிட்டு இருக்குது. 10,000 ரூபா ஃபோன் தான் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்குது. ஒன்லி 32 GB 68 GB தான். இதுதான் யூடியூப்ல போயிட்டு இருக்குது. 350 சப்ஸ்கிரைபர்ஸ் பார்க்குறாங்க. ஆமாம், சாதாரண ஒரு 10,000 ரூபா ஃபோனில் இந்த வார்த்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உடனடியாக போட்டு கேட்குறாங்க, பார்க்குறாங்க, கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. இதுதான் இன்கமிங் அவுட் கோயிங் காலும் பண்ணுறோம், பேசுகிறோம், எல்லாத்தையும் பண்ணுறோம். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் டெய்லி அனுப்புகிறோம், வசனங்கள் அனுப்புகிறோம், பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப்பு, அதுக்கப்புறம் வந்து நிறைய ப்ரேயர் குரூப்ஸு, கான்ஃபரன்ஸ் கால்ஸு, வீடியோ கான்ஃபரன்ஸ் கால்ஸு, ரெக்கார்டிங் எல்லாமே இந்த 10,000 ரூபா ஃபோன் தான் நடக்குது. எனக்கு இந்த ஃபோன் குவாலிட்டி கிடையாது, 1 லட்ச ரூபா ஃபோன் தான் வேணும், வாங்கு. யார் வேணான்னு சொன்னால் அழு, வாங்கு. குனியும் போது பக்கெட்டில் விழுந்துச்சுன்னா 1 லட்சம் சங்கு. தண்ணி பக்கெட்டில் விழுந்துச்சுன்னா எவ்வளோ சங்கு? 1 லட்சம் சங்கு. 2 முறை தண்ணிக்குள்ளே விழுந்துச்சு. இது அதுதான் இப்போ வேலை செஞ்சுட்டு டப்புன்னு உடனே எடுத்து நல்லா தொடச்சி கழுவி காய வச்சு அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பொருளாசை, அது ஜிபி அதிகம், ரேம் அதிகம், ஆமாம், நிறைய ஸ்டோர் பண்ணலாம். ஸ்டோர் பண்ணி முதல்ல மண்டையில் ஸ்டோர் பண்ணலாம். மர மண்டையாக இருக்குது. என்ன இருக்குது? நிறைய பசங்க அப்படிதான், வாலிபர் பசங்க மண்டை மர மண்டையாக இருக்குது. ஸ்டோரேஜில் தான் இருக்குது, செல்ஃபோனில் இருக்குது. எக்ஸாம் எழுதும்போது செல்ஃபோன் எடுத்துக்க முடியுமா? ஸ்டோரேஜுக்கு முடியாது, மண்டை தான் வேலை செய்யும். மண்டையில் என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை, எம்டி, ஸ்டோரேஜே இல்லை. அந்த சிம் கார்டு எம்டியாக இருக்குது.
சாரி என்ன கார்டு, மெமரி, அந்த மெமரி கார்டு எம்டியா இருக்கு, அந்த பேப்பரும் எம்டி, ரிசல்ட்டும் எம்டி, 2 பாக்கெட்டும் எம்டி, அவ்வளவுதான், ஒண்ணுமே கிடையாது, வருமானமும் கிடையாது. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நீ வேலை எந்த காரியத்தை செய்தாலும் உனக்கு ஜாக்கிரதை இருக்கணும். என்ன இருக்கணும்? பொருள் ஆசை இருக்கக்கூடாது. அத ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றார், அருமையான வார்த்தை. பொருள் இருக்கலாம், பொருள் ஆசை இருக்கணும். பொருள் என்ன? இது வேணும், இதை வாங்கிக்கலாம். சொல்லுவான் கடைக்காரன், சார் இதை விட 10 மடங்கு பவர் ஜாஸ்தி, ஆமா இதை நீங்க வாங்கினீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு கூட இன்னொன்னு சொல்லுவான், என்ன தெரியுமா, அது கூட இன்னொரு பொருள் ஃப்ரீயா தரோம்னு சொல்லுவான். என்ன சொல்லுவான்? ஃப்ரீயா தரோம், அதாவது இந்த வாதம் இல்லாம கூட ஒரு வாதையும் சேர்த்து அனுப்புறேன் அப்படின்னு. 2 வாதையும் வச்சுட்டு குடும்பங்கள் படக்கூடிய பாடு இருக்கு பாருங்க, ரொம்ப கஷ்டம். எப்படி? இதெல்லாம் வாங்கிடுவாங்க, இதெல்லாம் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு காய்கறிக்காரர்கிட்ட சண்டை போடுவோம், என்னது கத்திரிக்காய் 60 ரூபாயா? இல்லையே நேற்று 40 ரூபாய். இது ஏமாந்துருக்கும் 50,000 1 லட்சத்துக்கு. கத்திரிக்காய் சண்டை போட்டுட்டு இருக்கோம். இதுதான் சரீரத்தோட சேரக்கூடியது. கத்திரிக்காய், வெண்டைக்காய், அரிசி, ஆமா இருக்கிறதுல எது விலை கம்மியா இருக்குது, 1000 ரூபாய்க்கு கிடைக்குமா? ஆமா. கர்த்தருக்கு பிரியமானவள், நீ போஷாக்குள்ள மகள், நீ ராஜாவின் மகள், இருக்கிறதுல என்ன காஸ்ட்லி அரிசி இருக்கோ அதை வாங்கி சாப்பிடு. ஹலோ, இப்ப என்ன ஆண்டவர் அப்படிதான் வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. நீ கர்த்தருக்காக உண்மையா இருந்தேன்னா, கர்த்தருக்காக அவரை குறிச்சு பக்தி வைராக்கியமா இருந்தேன்னா, அவருக்கு அடுத்த காரியங்கள்ல நீ பலவானா இருந்தேன்னா, அவருக்கும் உனக்கும் இடையில இருக்கக்கூடிய உறவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா, இந்த பூமிக்குரிய எந்த மண்ணாங்கட்டி சக்தினாலே உன்னை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா, ஏன்னா நீ தேவனுடைய மனுஷன், நீ தேவனுடைய பிள்ளை, நீ ராஜாவின் மகன், ராஜாவின் மகள். ஹல்லேலூயா. அப்படி இருக்கணும். நீ குவாலிட்டியை தான் பார்ப்ப, குவான்டிட்டியை பார்க்க மாட்டேன். என்னது 2 குண்டா சாப்பாடு கொடுக்குறாங்களா இவ்வளவு ரூபாய்க்கு, அப்படி பார்க்க மாட்டேன். அதுல குவாலிட்டி இருக்கான்னு பார்ப்பேன். என்ன பார்ப்பேன்? குவாலிட்டி. நம்ம குவாலிட்டி உள்ள பிள்ளைகளை நம்ம இருக்கணும். நம்ம வந்து ராஜாவின் மகள், ராஜாவின் மகன். ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லுங்க. உன் வாழ்க்கையில சின்னதுல இருந்து பெருசு வரைக்கும் நீ உண்மையா இருப்பாரு. ஆண்டவர் 5 தாலந்து ஒருத்தர் கொடுத்தாரு, 2 தாலந்து கொடுத்தாரு, 1 தாலந்து ஒருத்தர் கொடுத்தாரு. இப்ப 1 தாலந்து அவனுக்கு ஏன் கொடுத்தாரு? அந்த 1 தாலந்து அவன் எப்படி இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லி தான் கொடுத்தாரு. இவன் மனம் திரும்பிட்டான்னு பாக்குறது தான் கொடுத்தாரு. கண்டிப்பா அந்த 1 தாலந்து அவன் பயன்படுத்தி இருந்தா, அவன் அதுல உண்மையா இருந்திருந்தா, அந்த 1 அவன் ஒருவேளை 2 ஆக்கி இருந்தா, அவனே கர்த்தர் அநேகத்துக்கு அதிபதியா மாற்றி இருப்பாரு. அதான் உண்மை. 5 தாலந்து வாங்கினவனுக்கு 10 தாலந்து சம்பாதிச்சேன்னா 10ஐயும் கொடுத்து நீ அநேகத்துக்கு அதிபதியா இருந்து சொல்லிட்டாரு. நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தன்னு சொல்லிட்டாரு. அதே போல 2க்கும் அவர் சொன்னாரு. ஆனா 1 வச்சிருந்தவன், அவனுடைய ஜென்ம சுபாவம் அந்த கொஞ்சத்துல உண்மையா இருக்க முடியல அவனால. இன்னைக்கு நிறைய பேர் கொஞ்சத்துல உண்மையா இல்லை, அதனால அவங்களால அநேகத்துக்கு அதிபதியா மாறவே முடியல. எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்க, தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா கொஞ்சத்துல உண்மை இல்லை. நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்துட்டேன்னா ஒன்னா ஆண்டவர் அநேகத்திற்கு, அநேகத்திற்கு ஆண்டவர் பார்க்கறது கொஞ்சத்துல தான் பார்க்கறாரு. நீ எப்படி இருக்க இந்த கொஞ்சத்துல தான் ரொம்ப கேர்ஃபுல்லா அவர் பார்க்கறாரு. அந்த கொஞ்சத்துல என்ன பண்ண, எனக்கு வர்றது, ஆமா என்ன பண்றது, எனக்கு வர்றதே இவ்வளவுதான், இதுல ஏகப்பட்ட செலவு. எப்படி? என் கஷ்டம் கர்த்தருக்கு தெரியாதா? என் கஷ்டம் கர்த்தருக்கு தெரியாதா? தெரியும். அதனால தான் உங்களை கடைசி வரைக்கும் கஷ்டமாவே வச்சிருக்கிறார். எப்படி வச்சிருக்கிறாரு? கஷ்டமாவே வச்சிருக்கிறாரு கடைசி வரைக்கும். அப்படியே உன் கஷ்டம் கர்த்தருக்கு தெரியும், உன் இஷ்டம் கர்த்தருக்கு தெரியாது. உன் கஷ்டம் என்னன்னா, உன்னுடைய கஷ்டம் தான் உனக்கு கஷ்டம். ஆனா ஆண்டோடைய இஷ்டம் என்னன்னா, உன் கஷ்டத்தை இஷ்டமா மாத்தி உன்னை நல்லா வைக்கணுங்கிறது தான் ஆண்டோடைய இஷ்டம். அதனால தான் கொஞ்சம் கொடுத்தாரு. அதுல உண்மை இல்லை, அதனால உன் கஷ்டமாவே கஷ்டம் இருந்துட்டு போகுது. சாரிபாத் விதவைக்கு கஷ்டம், அந்த கஷ்டத்தினை கர்த்தர் அவருக்கு இஷ்டமான மகளா அவ இருந்தபடினால அங்க போயிட்டு அந்த சாக போற மாவா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு, நானும் என் பிள்ளையும் சாப்பிட்டு சாக போறோம்னு சொன்னாலும் புடுங்கி சாப்பிட்டாரு. என்ன பண்ணாரு? புடுங்கி சாப்பிட்டாரு. ஏன் புடுங்கி சாப்பிட்டாரு? அவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க, அவங்க கிட்ட இருந்து ஏன் புடுங்கணும் அப்படின்னா அவளை ஆசீர்வதிக்கணும், அதுதான் அவருடைய சித்தம், வேற எதுவும் கிடையாது.
நான் அவள்கிட்ட இருந்து அதை புடுங்கினாதான் அந்த பங்கு ஆசீர்வதிக்கப்படும். அதனால நான் கண்டிப்பா அவள்கிட்ட இருந்து வாங்கியே தீருவேன். என்ன கஷ்டம்னாலும் சரி அவ எனக்கு கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அவன் என்ன சொல்றா, நான் சாக போறேங்கிறான். அது ஊழியக்காரன் சொல்ற, சாகு, எனக்கு கொடுத்து சாகு, கொடுத்துட்டு சாகு. ஏன்னா அவளை சாகடிக்கிறது அவருடைய நோக்கம் இல்லை, அவ பொழைக்கணும். அவ கொடுத்தா பொழைப்பான், கொடுத்தா பொழைப்பான். அதுதான் தேவனுடைய நோக்கம். அது அவளுடைய பங்கு, அவளுடைய வருமானம் ஆசீர்வதிக்கப்படணும். அது ஆணுடைய விருப்பம். அதனால அந்த கொஞ்சம் இருந்தா கூட அதுல பிடிக்கிறார். என்ன நடந்துச்சு? பெரிய ஆசீர்வாதத்தை அவள் பெற்றுக்கொண்டாள். அதான் உண்மை. ஆனா அந்த ஒரு தாளந்த வாங்கினமே புதைச்சி வச்சான், அழுகையும் பால் கடிப்பும் தான் வந்துச்சு. அதான உண்மை. அழுகையும் கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நிறைய இருக்கிறவங்க உண்மையா இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத குறித்து கர்த்தர் கவலைப்படுறது இல்லை. ஆனா கொஞ்சத்துல அவங்க எப்படி இருக்கிறாங்கிறத பார்க்கறதுனால தான் அவர் ஆண்டவர் ஏழை விதவை போடக்கூடிய அந்த 2 காசை கவனமா பார்க்கிறார். அந்த ஒரு தாளந்து கொடுத்தவனை கவனமா பார்க்கிறார். சாரிபாத் விதவை எப்படி இருக்கிறா, அதுல ஒரு பிடி மாவு எனக்கு சப்பாத்தி கொடுக்குறாளா இல்லையா அதை கவனமா பார்க்கிறார். ஏன்னா அவர் ஐஸ்வர்யம் ஆக்குகிறவர். யார? தரித்திரனை ஐஸ்வர்யவானாக மாற்றுகிற தேவன் என் தேவன். அதான் ஆண்டார். இங்க அதுதான் பாருங்க, பொருள் ஆசை. பாருங்க, நம்ம வீட்டுல எதை வாங்கினாலும் எதுவுமே இல்லைன்னாலும் பெருசா செய்யணும், பெருசா வாங்கணும் அப்படிங்கிற ஆசை, பொருளாசை. அதான் பொருளாசை. என்கிட்ட என்ன இருக்கோ அதுல நான் செய்வேன், வேற ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நான் அப்படிதான் இருக்கேன். என்கிட்ட என்ன இருக்கோ அதை செய்யணும். இப்போ ஜஸ்ட் அப்படியே ஆன்லைன்ல டப்புக்குன்னு அழுதுனா கூட 50,000 ரூபாய் போனை வாங்கிடலாம், மாசம் 1000 ரூபாய் கட்டினா, 1000 ரூபாய் கட்டினா வேணாம். அடிமையானது போதும். எவ்வளவு நாள் தான் எகிப்துல அடிமையா இருக்கு? அதான் வெளியே கொண்டு வந்துட்டாங்களா. இதுக்கு அப்புறம் எதுக்கு அடிமைத்தனம்? வேணாம், அடிமைத்தனம் வேண்டாம். கர்த்தருக்கு பிரியமான அடிமைத்தனம். பாருங்க, ஸ்கிராட்ச் கார்டெல்லாம் அழு வாயத்திருந்தாலும் சுத்தி சுரண்டி வச்சிருப்பாரு. தேய்ச்சி 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 ஸ்கிராட்ச் கார்டு போயிடுச்சு. மேல இருக்கிற கவர் பாருங்க, கவர் 4 பக்கம் கிழிஞ்சிருக்கும். போதும், இது கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு, இது போதும், அவ்வளவுதான். கர்த்தர் எதை கொடுக்குறாரோ அது நமக்கு போதும். அல்லேலூயா. அதுதாங்க தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தை சுதந்திரம் அடைவதில் என்று அறிந்திருக்கிறீர்களே. அடுத்து 6வது வசனம் சொல்கிறது, இப்படிப்பட்டவர்கள் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடி நீங்க மோசம் போயிடாதீங்க. உங்கள்கிட்ட வீணான வார்த்தைகளை பேச வருவாங்க, நேர்ல பார்க்கும்போது பேச வருவாங்க, போன் போட்டு பேச வருவாங்க. நீ போன் எடுக்கலன்னா வண்டி போட்டு பேச வருவாங்க, வண்டி போட்டு பேச வருவாங்க. ஜாக்கிரதை. வாங்க வாங்க வாங்க, ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க, ஃபர்ஸ்ட் டீ குடிங்க, ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க. இப்போ நான் பாயிண்ட் போடுறேன். உங்க ப்ரேயர் பாயிண்ட நீங்க சொல்லுங்க, எங்க ப்ரேயர் பாயிண்ட நான் சொல்றேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து 2 மணி நேரம் ஜெபம் பண்ணலாம். எவ்வளவு நேரம்? எங்கே நாமத்தினால 2 அல்லது 3 பேர் கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர் நடுவுல. ஆமா, 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். நிறைய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கும். வீணான வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் சொல்றாரு, எச்சரிக்கையாயிரு சொல்றாரு. அடுத்து பாருங்க, அவர்களுக்கு முதல்ல எச்சரிக்கையாயிரு, 2வது பங்காளி ஆயிரு. அவங்களுக்கு நீ இயேசுவுக்கு பங்காளி, நீ இவங்களுக்கு பங்காளி ஆயிராத, பொருளாசக்காரனுக்கு பங்காளி ஆயிராத, வம்பு பேசுறவங்களுக்கு பங்காளி ஆயிராத, புத்தியினமான பேச்சுக்களை பேசுறவங்களுக்கு பங்காளி ஆயிராத, பரியாசம் பண்றவங்களுக்கு பங்காளி ஆயிராத. அவர்களுக்கு பங்காளியாகாதிருங்கள். ஏன்னா 8வது வசனம் சொல்லுகிறது, முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரம் என்னது? அந்தகாரம் என்னது? இருள். முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? ஒத்துக்கலாங்க. முன்னாடி நம்ம எப்படி இருந்தோம்? இருள்ல தான் இருந்தோம். நான் ஒன்றும் பெரிய பரிசுத்தவன் கிடையாது, இருள்ல தான் இருந்தேங்க. ஆமாங்க, அப்படிதாங்க இருந்தேன். என்ன இப்போ? ஆமா, இருள்ல தான் இருந்தேன். அதுக்கு என்ன இப்போ? ஆண்டவருக்கே தெரியும் என் கதை. உங்க கதை ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? உங்க ஒவ்வொருத்தர் கதையும் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? கதவு பூட்டிட்டு உள்ள இருந்தாலே உள்ள அவர் இருக்கிறாரா இல்லையா? இருக்கிறாருல்ல. அவரை விட பெரிய ஆள் வாழ்க்கையில உனக்கு யாருன்னா இருக்காங்களா? இயேசு கிறிஸ்துவோட பெரிய உங்க வாழ்க்கையில யாருன்னா இருக்காங்களா? அவருக்கே எல்லாம். அப்புறம் என்ன? இந்த தைரியம் உனக்குள்ள வேணும்.
ஏன்னா கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னா அந்த தைரியம் உனக்கு வரும். யார் உன் கூட இருந்தா அந்த தைரியம் வரும்? தேவனும் கூட இருந்தா தைரியம் வருங்க. அதுதான் அங்க வசனம் சொல்லுகிறது. படிங்க. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ. எப்போ? இப்பொழுதோ எப்போ? இப்பொழுதோ இப்போ இப்போ ரைட் நவ். இப்போ 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 கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீங்க. எப்படி இருக்கிறீங்க? வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இப்ப கை பிடிச்சு சொல்லுங்க. கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கு. இப்ப நீங்க கர்த்தருக்குள் வெளிச்சமா இருக்கிறீங்க. நீ ராஜாவின் மகன், நீ ராஜாவின் மகள், நீ ராஜாவின் மகள், நீ ராஜாவின் மகள். நீ கீழானவைகளை அல்ல மேலானவைகளை நாடு. கவலைப்படாத. ஆண்டவர் உனக்கு என்னென்ன செய்யணும்னு நினைச்சிருக்கிறாரோ எல்லாத்தையும் செய்வாங்க. நான் விசுவாசிக்கிறேன். வாழ்க்கையில உன் மனசுல என்னென்ன ஆசை இருக்கும், எதெல்லாம் நினைச்சிருக்கிறியோ அதெல்லாம் ஏசப்பாட்ட சொல்லு, உனக்கு எல்லாத்தையும் செய்வார். ஆவிக்குரிய வாழ்க்கையில மட்டும் இல்ல, பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் செய்வார். நான் பரலோகத்துக்கு போன ஆண்டவரே, பரலோகத்துக்கு போன ஆண்டவரே, பரலோகத்துக்கு போன ஆண்டவரே, என்ன தகுதிப்படுத்துக்க ஆண்டவரே. அப்புறம் என்னத்துக்கு உட்கார்ந்துருக்கிற? இங்கேயும் வாழணும், இங்கேயும் வாழணும். போகும்போது போலாம், இருக்கும்போது நல்லா இருக்கு, இருக்கும்போது நல்லா இருக்கு. இங்கேயும் நீ ராஜாவின் மகள், ராஜாவின் மகள். ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், வாழ்க்கையை நல்லா வாழணும். எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு கொடுப்பார். எதை கொடுப்பாரு? எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு கொடுப்பாரு. நீ என்ன கேட்டாலும் கர்த்தர் உனக்கு செய்வார். ஆனா நீ கேட்கிற பிள்ளையா இருக்கணும். அதற்கு உண்டான எலிஜிபிலிட்டி உனக்கு வரணும். நான் கலெக்டர் ஆகணும், நான் கலெக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும் முடியுமா? ஐஏஎஸ் முடிச்சாதான், அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்தாதான் முடியும். நான் நர்சிங் ஆஃபீஸர் ஆகணும், நர்சிங் ஆஃபீஸர் ஆகணும், நர்சிங் ஆஃபீஸர் ஆகணும் உட்கார்ந்து தான் முடியுமா? முடியாது. அந்த போஸ்ட்டுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி கேஸ் ஸ்டடி, அதனுடைய டோட்டல் பேப்பர்ஸ் இரவும் பகலும் படித்து, இரவும் பகலும் மெடிடேட் பண்ணி, அதற்கு பிறகு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாம் எழுதி பார்த்து 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 ப்ராக்டிஸ் பண்ணி. ஆமா, வசனம் என்ன சொல்லுது? ஜாக்கிரதை உள்ளவனுடைய கை ஆளுகை செய்யும். ஒரு காரியம் நடக்கணும் என் வாழ்க்கைன்னா அந்த காரியத்தை குறித்து ஜாக்கிரதை பண்ணணும். ஆமா, இரவும் பகலும் கஷ்டப்படணும், ஜாக்கிரதை. அந்த ஜாக்கிரதையினால அந்த காரியத்தை செய்யும் பொழுது கடைசியில கர்த்தர் ஆளுகை கொடுப்பார். அது வரைக்கும் ஆளுகை வராது. அப்ப அதுதான் இங்க சொல்லப்படுகிறது. முன்னே அதெல்லாம் முடிஞ்சு இப்பொழுது கர்த்தருக்குள் நீங்க எப்படி இருக்கிறீங்க? அதனால வெளிச்சத்தின் பிள்ளைகளாய். நம்ம என்ன பிள்ளையா நடக்கணுமா? வெளிச்சத்தின் பிள்ளைகள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வெளிச்சத்தின் பிள்ளைகள். நீங்க என்ன பிள்ளைகள்? சங்கீதம் 43:3 படிங்க, ஜெபிப்போம். சங்கீதம் 43:3. உமது வெளிச்சத்தையும் உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உம்முடைய பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் உம்முடைய வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. ஆமா, 2 விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா இங்கே தாவீது கேட்கிறார். அந்த 2 விஷயம் என்னெல்லாம் படிங்க. சங்கீதம் 43:3. உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் இல்ல, முதல்ல உமது வெளிச்சத்தையும் உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். அவைகள் என்னை நடத்தி. என்னை எது நடத்தணும்? தேவனுடைய சத்தியமும் தேவனுடைய வெளிச்சமும் என்னை நடத்தணும். ஆமா, I need to walk with God's light and truth. ஆமா, தேவனுடைய வெளிச்சத்துல நான் நடக்கணும், தேவனுடைய சத்தியத்துல நான் நடக்கணும். அவைகளை நடத்தினால் நான் பரிசுத்த பர்வதத்திற்கு போவேன், அவருடைய வாசஸ்தலத்திற்கு என்னை கொண்டு போவார். அல்லேலூயா. ஆராதனையில என்ன வசனத்தை படிச்சோம்? சங்கீதம் 15. கர்த்தாவே யாருடைய பரிசுத்த அவருடைய வெளிச்சத்தில் நடக்கிறவர்கள், அவருடைய சத்தியத்தை கேட்கிறவர்கள், அவர்கள் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்திற்கும் கர்த்தருடைய வாசஸ்தலத்திற்குள்ளும் செல்லுவார்கள். அல்லேலூயா. அதனால இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு உகந்தவர்கள், ராஜா வீட்டு பிள்ளைகள், ராஜாவின் பிள்ளைகள். நாம் கர்த்தருடைய பரிசுத்த பர்வதத்திற்கும் கர்த்தருடைய வாசஸ்தலத்திற்கும் சொந்தக்காரர்கள். கர்த்தர் நம்மை அந்த இடத்தில் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வாசஸ்தலத்திற்கும் பரிசுத்த பர்வதத்திற்கும் சொந்தக்காரர்களாகிய உங்களை
தேவன் நடத்துவாராக, தேவன் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஹல்லேலூயா.